வணக்கம் நண்பர்களே. நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினச்சி எப்பவும் ஒன்று சந்தோஷமாகவோ இல்லை வருத்தமாகவோ இருந்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். இந்த சின்ன குருவி தன்னுடைய நினைவுகளை எப்படி சேகரிக்குது பாருங்கள். அதனால் அதுக்கு ஏற்படும் நிகழ்வு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அழகான வனப்பகுதி. அங்கே எல்லா நிறத்துலேயுமான ஒரு குருவி வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அந்த பறவைக்கு ஒரு பழக்கம் இருந்தது. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை வருத்தமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கல்லாக அழகான கல்லாக பார்த்து எடுத்து அந்த நினைவுகளை அதில் எழுதும். எழுதுனது மட்டும் இல்லாமல் அது ஒரு பையும் வச்சுருந்தது. அந்த பைக்குள்ளே அந்த கற்களை சேகரிக்கும். இந்த நிகழ்வு அது ரொம்ப காலமாக அதுக்கு பழக்கமான ஒரு நிகழ்வு தான். இதை வழக்கமாக எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அது அதே மாதிரி எழுதி சேகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப நாளாக சேகரிக்கிறதுனால அதோடைய பையோடைய வலிமை, அதாவது கனம்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது அந்த பறவை உணரவே இல்லை. அதால் எப்பயும் போல் ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை அது. இந்த பையோட கனத்தினால அவ்வளோ உயரம்லாம் பறக்க முடியல. ஆனாலும் இந்த பறவை அதை சரியாக கவனிக்கலை. என்னடா இது, நம்ம எவ்வளோ உயரம் பறப்போம், ஆனால் இவ்வளோ தாழ்வாக தானே பறக்க முடியுதுங்கிறதெல்லாம் யோசிக்கலை. அதுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்மளுடைய நினைவுகளை சுமந்துக்கிட்டே இருக்கோம். இந்த கற்களில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வும் எழுதி வச்சுருக்கோம், ஒரு நினைவுகள் மாதிரி அப்படின்னு அதில் ஒரு சந்தோஷம். ஒரு முறை அது அந்த வனப்பகுதியில் இருந்த ஒரு அறிவார்ந்த மயிலை சந்திச்சுது. அந்த மயில்கிட்ட போயிட்டு பேசும்போது பேச்சு வாக்கில் அந்த மயில் இந்த பறவையை பார்த்து சொல்லுச்சு, பாரு, நீ ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை. இந்த மூட்டையை தூக்கிட்டு நீ பறக்கிற, அதனால் உன்னால் உயரமாகவும் பறக்க முடியல, தாழ்வாக தான் பறக்கிற. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள், அந்த நினைவுகள் எல்லாம் இந்த கற்களில் எழுதுனதால மட்டும் கூட இல்லை, இதெல்லாம் எழுதுறதுனாலும் உன் மனதில் இருக்க தானே போகுது. நீ எதுக்காக இதை சுமந்துக்கிட்டே வர? இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது, நான் இதை எப்போவுமே என் கூட தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் எவ்வளவோ சொல்லி பார்க்குது. ஆனால் இந்த பறவை கேட்குற மாதிரியே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கனமான இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யுது. அந்த நேரத்தில் இந்த பறவையோட இறகுகள் ஏற்கனவே நனைஞ்சு போயிருக்குது. அந்த சமயத்தில் இந்த கனமான மூட்டையிலையும் ஈரம் படவும் இன்னும் பயங்கரமான கனமாயிடுச்சு. இந்த பறவையினால் தூக்கவே முடியல. என்ன செய்கிறது? ஒன்றுமே செய்ய முடியல. இந்த மூட்டையை விட்டு அந்த பறவை வரமாட்டேங்குது. மழையிலேயே நனைஞ்சு என்ன சொல்கிறது, அந்த பறவை தன்னுடைய மூச்சை விட்டுருது. அதுக்கப்புறமா அந்த பக்கமாக அந்த மயில் மழை விட்டதுக்கப்புறமா வருது. வந்தபோது அந்த பறவையை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன், இந்த கடந்த கால நிகழ்வுகளை அப்படியே விட்டுடு. அது சந்தோஷமோ துக்கமோ அது முடிஞ்சு போச்சு, நீ நிகழ்காலத்தில் வாழுன்னு சொல்லிட்டு நீ கேட்கவே இல்லை. உன்னுடைய இந்த முடிவை நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு அவ்வளவு சொன்னேன், ஆனால் நீ கேட்கலையேன்னுட்டு. ஆமாங்க, நம்மளில் பலர் பேரும் பல நேரங்களில் என்ன செய்கிறோன்னா, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டு நிகழ்காலத்தில் வாழறதுக்கு மறந்தே போயிடுறோம். இன்னும் சொல்லப்போனால் நிகழ்காலத்தை அழிச்சிடுறோம். சந்தோஷமான நிகழ்வில் இருந்தால் அதை நினச்சி சந்தோஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். சரி, அதுவாது பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். துக்கம், ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா அதையே நினச்சி நிகழ்காலத்தையும் அழிக்கிறது நல்லதா சொல்லுங்கள்? நிகழ்காலத்தில் நம்ம நல்லபடியாக வாழ்ந்தோம்னா அது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம். அதை கைவிட்டுடாதீங்க. ஆமாம், நிகழ்காலம்ங்கிறது ஒரு பொக்கிஷம். அதை பத்திரம்.